தானே பார்த்தேன். ஏன்பா இப்ப எதுக்கு நீ மண்ணள்ளி மேல போட்டு வர? அது இல்லப்பா, இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. என்ன செல்வாக்கு? போடுங்க. தள்ளுப்பா, சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மரியாதை வர கேக்குதா? இது மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை வந்திருக்காரா? ஒரு நிமிஷம் அட கொடுங்கண்ணா. எவ்வளவு நேரம் எனக்காக நீங்க மாலை சுமப்பீங்க? நம்ம மாப்பிள்ள பையனெல்லாம் சௌரியமா இருந்துச்சா? பேண்ட் வாதியெல்லாம் பிரமாதம். நீங்க வாங்க மாப்பிள்ள, எல்லாம் வாங்க. கூட்டத்தை பார்த்தா நிறைய மொய் பணம் சேரும்னு நினைக்கிறேன். சேர்ற மொய் பணத்தையாவது அடிச்சு விட்டதை பிடிக்கிறோம்டா. எங்க ஊர்ல ஆடு பிடிப்பாங்க, கோழி பிடிப்பாங்க. உங்க ஊர்ல இப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? குசும்பு ஏடா தார்டேட்டுக்கு போறதை விட இந்த தத்துர பிடிச்ச வேலையை செய்ய தங்க பதக்க சிவாஜி மாதிரி போஸ் வர போடாக்குது. இந்த ஊர்ல விட்டதை பிடிக்கும் போது கொஞ்சம் உஷாரா தான் பிடிக்கணும். மாமா வைதேகி, நான் சொல்லல, என் மாமன் கொஞ்சம். ஓ ஹாய், how are you? அதுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க. வாங்க. போவி அண்ணா, இத பாரு, கண்ணீர் மாதிரி தெரியுது. மாமா, மாப்பிள்ளை எங்க தங்க வைக்கலான்னு? என் வீட்டில் தான் தங்க வைக்கணும் நான் 7 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தலைவர் அவர் வீட்டில் தான் தங்க வைக்கணும்னு பிடிவாதமாக இருக்காரு. மாப்பிள்ளை எங்க வேணா தங்கட்டும், சாப்பாடு எங்க ஆத்துல தான். இந்த பந்தல் அலங்காரம் எல்லாம் நம்ம ஏற்பாடு. எப்படி இருக்கு வேலை? நல்லா இருக்குண்ணே. ஆக போற வேலையை பாருங்க. மாப்பிள்ளை வாங்க, எல்லாம் நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாருக்கும் ஒன்று பிடிக்குதுல்ல? இவ்வளோலாம் செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி? நான் சொல்லல, ஊர்ல என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க இவங்க தான். விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. மாமா இவங்களை என் வீட்லயே தங்க வச்சுக்கிறேன். அண்ணா, உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சு நாம தானே பாத்துக்கணும். கரெக்ட். அப்ப நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். நிறைய கல்யாண வேலை எல்லாம் இருக்குல்ல. டேய், என்னடா அருந்த செருப்பு மாதிரி அந்த வேலை விட்டு போயிட்டீங்க? அண்ணே வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். முதல்ல உன்னை உங்க வீட்டுல சேர்ப்பாங்களாடா? அண்ணே சேர்ப்பாங்க, வாங்க ஒண்ணா சேர்ந்து படுத்துக்குவோம். உன் வாடையில படுக்கிறதுக்கு நான் பாடையிலே படுத்துருவேன். கூட்டுன்னு போய் குசூலான்னு பாக்கிறேன். போடா தங்கச்சி, முகூர்த்த புடவை இந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன். பணம் பீரோல தான் இருக்கு, எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நீ ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்ற. அப்போ முதல்ல பாத்துட்டியா? நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம பணம் இருக்கிற பீரோ திறந்து போட்டு போயிட்ட. யாராவது எடுத்துட போறாங்கன்னு காவலுக்கு இருக்கிற. அதுபா, எப்பவுமே திருட வருவேன், பீரோக்குள்ளதான் தேடுவான்னு நல்லா தெரியும். அதனாலதான் பத்திரமா பீரோக்கு மேல வச்சிருக்கேன். எப்படி? பகல்ல பணத்தை எடுக்க முடியல, ராத்திரி தான் திருடுறதுக்கு கரெக்டான நேரம். யாராவது வாங்கல, சீக்கிரம் வாங்கல. என்ன கேள்வி? சும்மா கத்திட்டு இருக்க. மாமா என்னாச்சு? என்ன பாட்டி சத்தம் போடுற? ஐயோ, திருடனா ஒருத்தர் முன்னாடி கொலைகாரன் ஆயிடுவோம் போல. என்ன பாட்டி? ஐயோ வேலு. என்ன எல்லாரும் இங்க படுத்திருக்கானுங்க? என்ன பாட்டியாச்சு? எனக்கு தான் கண்ணு தெரியாத, கொல்லைக்கு போறதுக்கு துணைக்க கூப்பிட்டேன். கண்ணு தெரியாத கிழவிக்கா காட்டையால் அடிச்சு கேட்டா. ஜீப்ப கொண்டு வா. தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் நம்புங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் அந்த தீவிரவாதி எங்க அண்ணன் கிட்ட டிரைவரா சேர்த்தேன். எங்க அண்ணனுக்கு துளி கூட சம்மந்தம் இல்லைங்க. இனிமே அவர் முகத்தை நான் எப்படி முடிப்பேன்? நான் வாழவே தகுதி இல்லாதவன். நான் வாழவே நேற்று பிடிப்பட்ட தீவிரவாதிகளின் தலைவன் முசாமில் இப்ராஹிம் உள்துறை அமைச்சரிடம் டிரைவராக பணிபுரிந்தது பல்வேறு சந்தேக கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் அவர் தம்பி அளித்த இந்த நேரடி வாக்குமூலம் போலீசாரின் பார்வையை மந்திரி தம்பி மீது திசை திருப்பியுள்ளது. தீவிரவாதியை பிடித்துக் கொடுத்த வேலாயுதத்திற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பாத்தீங்கல்ல, எங்க அண்ணன் பேரை வச்ச எல்லாருமே வீரனாதான் இருப்பாங்க. சக்குலத்தி கண்ணாடி ஜாடு காட்டுறா பாரு. கண்ணு மணி 2 நோண்டிடுறேன். என்ன பண்ற பாரு. பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு என் மாமனை மயக்கிட்டியா? நீ பாரதி, நான் ரதி. என்னடா தங்கச்சி கல்யாணத்துக்கு தேங்காய்லாம் சின்ன சின்னதா இருக்கு? அம்பானி தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தாலும் தேங்காய் படுத்தா இருக்கும். படுத்தாத. அம்மா
அசல் கிராமத்து பொண்ணவே மாறிட்டீங்க. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் தான் போட சொன்னேன். ஏய், இது யாரு? மாமா வைதேகி. ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு? இது நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது போட்ட யூனிஃபார்ம் தானே இது? ஆமாண்ணே, அதே. ஏண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாரு அவங்கள பாரு எப்படி இருக்காங்கன்னு. அவங்கள பார்த்து கத்துக்க. போ 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 உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. சீத்து. அண்ணா லைன்ல இருக்காரு. சொல்லு. காலையில் நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். உனக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க இல்லைன்னு. நீ செத்தா இன்னும் முழுசா நம்புவாங்கடா. என்னன்னு உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? டேய் நிறுத்துங்கடா. ஜெமினி கணேசன் மனசாட்சியே தனித்தனியா தான் வந்து வெறுப்பேத்தோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு ஒரே ஃப்ரேம்ல வந்து வெறுப்பேத்துறீங்களா? போங்கடா. நான் திருடன் காட்டுறேன்டா. திருடன் ஆயிட்டேன்டா. ஏய் பங்காளி, நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா? என்ன பண்ற? நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுரு. திருட மாட்டினா போலீஸுக்கு தானடா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களா ஃபோன் பண்ணி சொல்றீங்க? அப்போ நான் திருடன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீ திருடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவனு நல்லா தெரியும். இதை பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? ஏம்பா இதை நீ 3வது ரீல்ல சொல்லிருக்கலாமப்பா. இப்போ நீ கஷ்டப்பட்டு திருடினது கூட சென்னையில் நீ எங்களுக்காக செலவு பண்ணிய, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வச்சிருந்த உன் பணம் தான். ஏன் பணத்தவா இவ்வளவு நாளா திருட ட்ரை பண்ண? ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடனும் அனுபவிச்சிருக்க மாட்டான். ஏன்பா ஒரு டவுட்டு. என்னை பார்க்கும்போதெல்லாம் பஜன்லால் சேட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவிய. அவர் இந்த சேட்டு ஒரு முறை பார்க்கலாமா? பஜன்லால் சேட் போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க, இல்லைன்னா என் பணத்தை தாண்டி தான் போகணும். வாடினேன் வருந்தினேன், இனி திருந்தினேன் நாராயணா. வரேன் சேட்டு.